யோபுவை குறித்து ஆண்டவரின் சான்று. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யோபுவை குறித்து ஆண்டவரின் சான்று. எடுத்தோடனே சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? யோபுவை பார்த்தாயான்னு சொல்ல, என் தாசன் யோபுவை பார்த்தாயா, என்னுடைய அடியான் என்று சொல்லுகிறான். யோபுவை கடவுள் பெயரிடத்தில் என்னுடைய தாசன், என்னுடைய அடியான் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அடிபணிந்து வாழுகிற, அவருடைய இதயத்துக்கு ஏற்ப வாழுகிற மனிதனாய் இருந்தபடி நான் கடவுள் சான்று பெறுகிறார். யோபு என் தாசன், யோபு என் அடியான் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதே பெயரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மாசற்றவன், அவனை போல மாசற்றவனும், அவனை போல நேர்மையானவனும், அவனை போல கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவனும், அவனை போல தீமையானதை விலக்கி வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கடவுள் சான்று பெறுகிறார். யோபு மாசற்றவர், பாவமற்றவர். யோபு இறை வார்த்தையின்படி வாழ்ந்து நேர்மையாளராக தன்னை எண்பித்தவர். யோபு உலகத்துக்கு பயப்படவில்லை, கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தார். யோபு நன்மை பெறுவதாக இருந்தாலும் தீமையை பெற்றுக்கொண்டு நன்மையை, தீமையை விலக்கி, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ தீமையை விலக்கி நன்மையை பற்றி கொள்ளுகிற மனிதனாக இருந்தார். ஆமோஸ் 5:14 வாசிப்பது போல, தீமையை தேடாதீர்கள், நன்மையை தேடுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார்னு சொன்னபடி வார்த்தையின்படி அவர் தீமையை விலக்கி நன்மை தேடக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய, நன்மையை பிறகு கொடுக்கக்கூடிய மகனாக இருந்தார். இது வானக தந்தை கடவுள், தந்தை கடவுள் யோபுவை குறித்து சான்று சொன்ன சான்று. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, நம்மை குறித்து நம்மை படைத்த கடவுள் சான்று பகர வேண்டும். என் தாசன் என்று சொல்ல வேண்டும், என் அடியான் என்று சொல்ல வேண்டும், மாசத்தவன் என்று சொல்ல வேண்டும், நேர்மையானவன் என்று சொல்ல வேண்டும், கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விளக்கக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோபு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அத்தகைய வழியில் நாமும் வாழ்வோம். விசுவாசத்தை நினைத்திருப்போம். கடவுளுக்கு பிரமாணிக்க மட்டும் கடவுளுக்கு பிரியமானவற்றை செய்வோம். கடவுளுடைய திருவுளத்துக்கு நம்மை கையளிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.